Okay students, நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன? So in mathematics, the factorial of a positive integer n denoted by n factorial. So in the symbolic notation n போட்டு ஒரு ஐஃபன் மாதிரி போடுறாங்கல்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபேக்டோரியலுக்கான சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, the factorial is the product of all positive integer less than or equal to n. ஸோ லெஸ் தெனாக இருக்கணும், அப்படின்னா ஈக்குவல் டு என்ன இருக்கணும், இதோட ப்ராடக்ட் தான் என்ன சொல்கிறாங்க, ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எழுதியிருக்காங்க மாதிரி n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n-1. என்னை விட n-1 சின்ன நம்பர், அதுக்கடுத்த நம்பர் சின்ன நம்பர், அப்படியே கண்டினியூஸாக போகிறது. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. அப் டு எது வரலையும் போகும்னா 1 வரலையும் போகும். ஸோ n-3, n-4, n-5 எக்ஸட்ரா அப் டு 1 வரலையும் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 5, n-1 என்ன, 5 - 1 4, n-2 5 - 2 3, அடுத்தது n-3 5 - 3 2, ஓகேங்களா, இன்ட்டு 1, ஓகேங்களா, அப் டு 1 வரலையும் போகணும். ஸோ 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 5 × 4 × 3 × 2 × 1 ஈக்குவல் டு 120. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபேக்டோரியல். இப்போ இந்த ஃபேக்டோரியலில் தான் சில சம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியலோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. 6 ஃபேக்டோரியல்னா என்ன, 6 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 6 × 5 × 4 × 3 × 2 × 1, ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணோம்னா வில் கெட் 720. அடுத்தது என்ன பண்ண சொல்கிறாங்க பாருங்கள், 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். 4 × 3 × 2 × 1. அடுத்து 5 ஃபேக்டோரியல் 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ இங்கே ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணோம்னா ஸோ வில் கெட் 24. 5 × 4 இன்ட்டோட வேல்யூ 120, ரெண்டு பேரும் ஆட் பண்ணோம்னா 144. நெக்ஸ்ட்டு 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ செப்பரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிங்க. 3 × 2 × 1 அதோட வேல்யூ 6. அடுத்தது மைனஸ் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 × 1 2, ஓகேங்களா. 6 - 2 4. ஸோ 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சே 3 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 3 × 2 × 1 அண்ட் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் 4 × 3 × 2 × 1, ஓகேங்களா. ஸோ 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ 3 2s are 6, ஓகே, 6 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் வேல்யூ 24. ஸோ 24 × 6 144, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த 12 ஃபேக்டோரியல் நான் எப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ 12 × 11 × 10 × 9 × 8 அது மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 9 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டரில் பாருங்கள் 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 3 × 2 × 9. ஏன் அப்படின்னா இந்த 9 ஃபேக்டோரியல் இந்த 9 ஃபேக்டோரியல் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். 9ஐயும் 9 ஃபேக்டோரியலையும் கேன்சல் பண்ண முடியாது, ஆனால் 9 ஃபேக்டோரியலையும் 9 ஃபேக்டோரியலையும் கேன்சல் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, 12 × 11 × 10 டிவைடட் பை 3 × 2 × 1. ஸோ 3 டேபிளில் 12 கேன்சல் பண்ணிக்கிறேன், 2 டேபிளில் 10 கேன்சல் பண்ணிக்கிறேன், கேன்சல் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணுறேன், ரிமைனிங் ஆன்சர் 220, ஓகேங்களா. அடுத்தது இந்த n+3 ஃபேக்டோரியல். இந்த n+3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுறேன், n+3 n+2 n+1 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கிறேன். ஸோ மைனஸ் பண்ணிகிட்டே வரணும், ஆமாவா இல்லையா. ஸோ n+3க்கு அடுத்த ஒரு சின்ன நம்பர் என்ன, n+2, n+2ஓட சின்ன நம்பர் என்ன, n+1, ஓகேங்களா. n+1 ஃபேக்டோரியலோட நிறுத்திக்கிறேன். டினாமினேட்டரில் n+1 ஃபேக்டோரியல் n+ ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ n+3 × n+2, சரிங்களா. ஓகே, அடுத்தது நம்மள என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எவாலுவேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவாலுவேட் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல். இதில் என்னோட வேல்யூ 6 சொல்லியிருக்கிறாங்க, ஆரோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 - 2 ஃபேக்டோரியல், ஓகேங்களா. ஸோ 2 ஃபேக்டோரியல் எப்படி தான் இருக்குது, 6 - 2 4 ஃபேக்டோரியல். ஸோ இதுக்கும் நம்ம அதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 ஃபேக்டோரியல் கேன் பி ரிட்டன் ஆஸ் 6 × 5 × 4 ஃபேக்டோரியல். ஏன்னா டினாமினேட்டரில் உங்களுக்கு 4 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ 4 ஃபேக்டோரியல் வில் பி கேன்சல். இந்த 2 ஃபேக்டோரியல் மட்டும்
2 into 1 எழுதிக்கலாம். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 3 into 5 15. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியாக கூட போடலாம். அடுத்தது என்னோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 3. ஸோ எடுத்துகிட்டு 10 factorial divided by 3 factorial into 10 minus 3 factorial. ஓகே, இல்லை 10 minus 3 factorial it's a 7 factorial. இங்கேயும் அதே மாதிரி தான் 10 factorial 10 into 9 into 8 into 7 factorial அப்படியே கீப் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா டினாமினேட்டரில் 7 factorial இருக்குது. ஸோ 7 factorial will be cancel. நெக்ஸ்ட்டு 3 factorial 3 into 2 into 1 அப்படி எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் டேபிளில் 9 கேன்சல் ஆகும். 3 3s are 9, 1 2s are 2, how many 2s are 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ 3 into 7 21 into 4 மல்டிபிள் பண்ணிங்க, அப்புறம் 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்க, will get 120. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு r factorial is for any n ஏதோ ஒரு வேல்யூ ஆரோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்னவே கீப் பண்ணிக்க n factorial டிவைடட் பை ஆரோட வேல்யூ மட்டும் 2 factorial இன்ட்டு n minus 2 factorial. ஓகேங்களா? இந்த n factorial எப்படி எழுதுகிறாங்க? n into n minus 1 into n minus 2 factorial எழுதுகிறாங்க. ஏன்னா டினாமினேட்டரில் n minus 2 factorial இருக்குது. ஸோ இந்த n minus 2 factorial இந்த n minus 2 factorial கேன்சல் ஆகிட்டு n into n minus 1 divided by 2 factorial வேல்யூ 2 into 1. ஸோ 2 into 1 2 தான். ஸோ அப்போ n into n minus 1 divided by 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. ஓகே, 16th சம்மு என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா n plus 1 factorial is equal to 20 into n minus 1 factorial. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ எடுத்துக்கிறேன் n plus 1 factorial is equal to 20 into n minus 1 factorial. இப்போ இந்த n plus 1 factorial எப்படி எழுதுறேன்னா n plus 1 into n minus 1. ஏன்னா மைனஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ n plus 1 அது கூட ஒரு -1 பண்ணோம்னா n கிடச்சிரும். +1 -1 கேன்சல் ஆகிட்டு அடுத்தது m minus 1 n plus 1 minus 2 பண்ணுறேன். அப்போ -2 +1 கேன்சல் ஆகிட்டு -1 கிடைக்கும். ஸோ அதை ஃபேக்டோரியலோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் n minus 1 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ அப்போ இந்த n minus 1 ஃபேக்டோரியலும் இந்த n minus 1 ஃபேக்டோரியலும் என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இந்த n எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். n into n ஸ்கொயர், அடுத்தது n into 1 n, அடுத்தது இந்த +20 ஈக்குவல் தண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா -20. இது பார்க்குறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபேக்டர் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணால் -20 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். ஸோ 4 5s are 4 into 5 into -4. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் தான் -20 கிடைக்கும். +5 -4 ஆட் பண்ணோம்னா 1 கிடைச்சிடும். ஸோ இப்போ n plus 5 into n minus 1 is equal to 0. இட்ஸ் a factor. ஸோ ஈக்குவல் தண்ணி இருந்துச்சுன்னா +5 ஈக்குவல் தண்ணி இருந்துச்சுன்னா -5 வரும். ஸோ -5 is not suitable because nன்றது பாசிட்டிவ் இன்டிஜர், இது நெகட்டிவ் இன்டிஜர் வரக்கூடாது. அப்போ இந்த -4 ஈக்குவல் தண்ணி இருந்துச்சா +4. ஸோ இப்போ n is equal to 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது இந்த செகண்ட் சம் பாருங்கள். 1/8 factorial plus 1/9 factorial equal to n by 10 factorial. இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ரெண்டு சைடும் 10 factorial மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இங்கே 1 into 10 factorial 10 factorial, இங்கே 1 into 10 factorial 10 factorial, இங்கே 10 factorial divided by 10 factorial இருக்கும். ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் n மட்டும் தான் இருக்கும். இந்த 10 factorial 10 into 9 into 8 factorial, இந்த 10 factorial 10 into 9 factorial. ஏன்னா டினாமினேட்டரில் ஒரு 8 factorial இருக்குது, கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 8 factorial 8 factorial 9 factorial கேன்சல் பண்ணிட்டேன், ஈக்குவல் டு n. ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் 10 into 9 90. அப்போ ரிமைனிங் 10 மட்டும் தான் இருக்குது. 10 ஈக்குவல் டு n. ஸோ 90 + 10 100. ஸோ என்னோட வேல்யூ 100. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா சம் ரூலு அண்ட் த ப்ராடக்ட் ரூல். சம் ரூல்னால் அதை டிஃப்ரெண்ட் வேஸை ஆட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் ரூல்னால் அந்த டிஃப்ரென்ஸ் வேஸை மல்டிபிள் பண்ணிக்கணும். ஒரு கீ ஆன்சர் என்ன அப்படி பார்த்தோன்னா எங்கெல்லாம் ஆர் வருதோ அதுக்கு சம் ரூல் யூஸ் பண்ண போகிறீங்க. எங்கெல்லாம் அண்டு அப்படின்ற வார்த்தை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது பார்த்துருக்குறோம். அடுத்ததாக ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஃபேக்டோரியல் அப்படின்னா n factorial is equal to n into n minus 1 into n minus 2 into n minus 3. ஸோ இது நம்ம ஃபேக்டோரியல். இதில் அப்ளிகேஷன்னா 5 factorial 5 into 4 into 3 into 2 into 1 equal to 120. இதான் ஃபேக்டோரியலுக்கான ஃபார்மேட். இப்போ இந்த 5 factorial இப்படி கூட எழுதலாம். 5 factorial is equal to 5 into 4 factorial. ஸோ இதில் கூட நிறுத்திக்கலாம். So factorial is a continuous multiplication less than or equal to integer. Okay, so thank you students. Have a wonderful day.